கடலூர் மாவட்டத்தில் உள்ள கண்டகாடு கிராமத்தில் சமீபத்தில் அடித்த பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முகாமில் இதுவரை கிட்டத்தட்ட இந்த பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதி மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பகுதி. தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் காரணமாக இது முழுமையாக 4 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் அதிக அளவில் ஒவ்வொரு கிராமத்திலும் அரசாங்கம் நடத்த வேண்டும். காரணம், வெள்ளம் வந்த பிறகு தொற்று நோய்கள் அதிக அளவில் வரும், எபிடமிக் வரும். அது வராமல் பாதுகாத்துக் கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த தென்பெண்ணை வெள்ளம் அதற்கு முழு காரணம் அரசாங்கத்தினுடைய மெத்தனம் தான். இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது, புயலை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த புயலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். ஆனால் இப்ப இருக்கின்ற அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கிடையாது, முன் அறிவிப்புகளும் கிடையாது. செம்பரம்பாக்கம், சென்னையிலே செம்பரம்பாக்கம் சம்பவம் போன்று அதைவிட மோசமான சம்பவம் இப்போ திமுக ஆட்சியிலே சாத்தனூர் அணை சம்பவம். இந்த சாத்தனூர் அணை சம்பவத்தால் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள். இரவு 2:30 மணிக்கு யாருக்கும் தெரியாமல், தூங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தெரியாமல் 1,70,000 கன அடி நீர் ஒரு வினாடிக்கு சாத்தனூர் அணையில் வெளியிட்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக இந்த நீர் சாத்தனூர் அணையிலிருந்து கடலூர் வருவதற்கு 1 நாள் 1.5 நாள் ஆகும். ஆனால் இப்பொழுது தென்பெண்ணை ஆற்றிலே மணல் கிடையாது. மணல் கொள்ளையால், மணல் இல்லாத சூழலால் அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் தண்ணி வந்துடுச்சுங்க. மக்கள் அவருடைய உயிரை பாதுகாக்க வெளியேறினார்கள். அவர் உடைமைகள் எல்லாம் அழிந்து விட்டது. சொல்ல போனால் கிட்டத்தட்ட 20,000க்கு மேல் கால்நடைகள் இறந்திருக்கிறது. எத்தனையோ குடிசைகள் பாதிப்பு. கடந்த காலத்திலே தானே புயல் வந்த பிறகு கடலூர் மாவட்டம் குடிசை இல்லா மாவட்டம் என்று அறிவித்தார்கள். திமுக ஆட்சியிலும் சரி, அண்ணா திமுக ஆட்சியிலும் சரி. அதுக்கு இன்னும் அதிகமான கோபம் இல்ல, ஆத்திரமா மாறி இருக்கு. இதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அடையாளத்துக்கு வந்துட்டு போறதெல்லாம் வேண்டாம். உண்மையா செய்யுங்க, மக்களுக்கு செய்யுங்க, இழப்பீடு கொடுங்க. மத்திய அரசும் இன்னும் அதிக அளவு நிதி கொடுக்கணும். மத்திய அரசு முதல் தவணையாக 944 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அது நிச்சயமாக போதுமானது கிடையாது. குறைந்தது 20,000 கோடி ரூபாய் ஆவது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அடுத்த தவணையை கொடுக்கணும். கொடுத்தால்தான் இந்த மக்களுக்கு வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. ஆனா மீண்டும் சொல்றேன், இந்த பாதிப்பு தமிழக அரசு மெத்தனத்தால் ஏற்படுத்த பாதிப்பு தான் இது. ஏன்னா இந்த தென்பெண்ணை வெள்ளம் வந்தது முழு காரணம் தமிழக அரசு ஒரு மெத்தன போக்கு. கேட்கிறேன், சாத்தனூர் அணையில இந்த புயல் வருவதற்கு முன்பாக 29ஆம் தேதி அணையுடைய நீர்மட்டம் 118 அடியா இருந்தது. சாத்தனூர் அணையுடைய முழு கொள்ளளவு 119 அடி. 118 அடி இதுக்கு முந்தின நாள் இருக்கு. அன்னைக்கு புயல் அடிக்குது, மழை பெய்யுது, 50 சென்டிமீட்டர் 52 சென்டிமீட்டர் அங்கங்க. அதாவது நீர்பிடிப்பு பகுதி சாத்தனூருக்கு மேல இருக்க நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் கர்நாடகாவில் இருக்கு.
அங்க மழை அதிகமா பெய்ஞ்சிருக்குன்னு தெரியுது. அப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தண்ணிய அப்ப பார்த்தா 10,000 கனஅடி ஒரு வினாடிக்கு வெளியேற்றுறாங்க, அப்புறம் 30,000 கனஅடின்னு வெளியேற்றுறாங்க. அப்புறம் பார்த்து இது உடனடியாக அங்கங்க கொஞ்சம் வெளியேற்றி மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கணும். அபாயம் 5வது அபாயம்லாம் யாருக்கு சேர்ந்தது? அது ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு போய் அபாயம் நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்களா? இது காலையில இருந்து பெய்யற மழை உங்களுக்கு தெரியணும், அதிகாரிகளுக்கு புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் எல்லாம் அது முதலமைச்சர் கையெழுத்து போட்டாதான் அது திறக்கணும்னு எங்கேயோ வெள்ளக்காரன் சட்டம் இருக்கு. வெள்ளக்காரன் ஏன் வச்சுட்டு போனா? இந்த அணையை கண்ட்ரோல் பண்ணா மக்களை கண்ட்ரோல் பண்ணலான்னு அப்ப வெள்ளக்காரன் அப்ப வச்சு போன சட்டம் அது. இப்ப முதலமைச்சருக்கும் சாத்தனூர் அணைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சருக்கும் செம்பரம்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சரும் மேட்டூர் அணைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. அப்ப முதலமைச்சர் அனுமதி கொடுக்கணும், அமைச்சர் அனுமதி கொடுக்கணும், அப்பெல்லாம் கிடையாது. இது அதிகாரிகளுடைய வேலை. அதிகாரிகள் சுதந்திரமா செயல்பட்டானா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதிகாரிகள் அமைச்சருக்கு காத்துட்டு இருக்கணும், இல்ல முதலமைச்சர் அனுமதி கொடுக்கணும், அப்படிலாம் தேவையில்லை. இது பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க். இது அந்த அணையை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். எப்ப தண்ணி வருது, எவ்வளவு திறந்து விடணும், எல்லாமே அங்க இருக்கிற அதிகாரிகள் அங்க மாவட்ட ஆட்சியரிடம் கோஆர்டினேட் பண்ணணும். ரெவன்யூ அதிகாரிகள் கோஆர்டினேட் பண்ணிட்டு நான் திறக்க போறேன் அப்படிலாம் சொல்லி அனுமதி கொடுத்து சொல்லி அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு முறையும் அங்க மேல இருந்து வரணும்லாம் அதெல்லாம் இப்படி போன்ற மோசமான சம்பவங்கள்லாம் வரும். இனி வரும் காலத்தில் அதை தவிருங்கள். இந்த அதிகாரத்தை அதிகாரிகிட்ட கொடுங்க. அரசியல்வாதிகள் தேவை கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது சம்பந்தமா ஏதாவது சொல்லுப்பா, கேளுப்பா. இந்த புயல் சம்பந்தமா எவ்வளவு மக்கள் பாதிப்பு, இன்னும் நிவாரணம் வரல. இல்ல இதுக்கப்புறம் விழுப்புரத்துல இது முடிச்ச விழுப்புரம் மாவட்டத்துக்கு போறேன். அங்க ஒரு 2-3 முகாம்கள் நடத்துறோம். அது தொடங்கிட்டாங்க. அது போய் பார்வையிட போறேன் நான். அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நிவாரணம் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா இங்க எங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், தொலைபேசியில பேசிட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க, மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த புயல் வந்துட்டு போய் 4 நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, குழந்தைகளுக்கு பால் இல்லை. அப்புறம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னு புரியல எனக்கு. அரசாங்கம் சும்மா எல்லாம் விளம்பரம் தான். எல்லாம் வர்றாங்க, எல்லாமே கால் ஷீட் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், 3 மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க, போட்டோ எடுப்பாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அன்னைக்கு சாயங்காலம், காலையில சாயங்காலம் மீடியாவில் வரும். அதுதான் கால் ஷீட். அது நடக்கிறதுல ஒன்றும் நடக்கல, கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லை. மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. ஆமா, இன்னொன்னு இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராமத்தில், கண்டகாடு கிராமத்தில் மட்டும் 300 ஏக்கர் விவசாய நிலம் அழிஞ்சிருக்கு. ஏன்னா விவசாய நிலம்னா பாத்தீங்கன்னா முப்போகம் விளைகிற பூமி. அது இன்னைக்கு பார்த்தா மணல் மேடா மாறி இருக்கு. தென்பனையில வர அவ்வளோ மணல், கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி மணல் அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது. அதுல அது விவசாயம் பண்ண முடியாது. இது போன்ற கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் விவசாய நிலம் அழிஞ்சிருக்கிறது. இதை அரசாங்கம் அதை அப்புறப்படுத்தி, மணல்லாம் அப்புறப்படுத்தி, மணல் சொன்னாலே அரசாங்கத்துக்கு அல்வா ஆச்சு. அதுக்கு அது தாசில்தார்ல இருந்து திமுக காரங்களும் எல்லாம் காசு எடுத்து அதை எடுத்துட்டு மணல் கொள்ளையடிச்சதுனால தான் இவ்வளவு வெள்ளம் வந்திருக்கு தென்பெண்ணையில. இன்னும் பாக்கலண்ணா. இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்க, ஏன் பார்க்கல, யாரும் வரல, ஏன் வரலன்னு கேளுங்க. அதனால இது அரசாங்கம் முழு வேலையில இதுதான் முழு வேலையா ஈடுபடணும். அவங்களுக்கு இங்க ஓட்டு மட்டும் வாங்கிடுவாங்க. ஆனா பாதிப்புனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. 2000 ரூபாய் தூக்கி போடுவாங்க. இந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தப்படுத்த கூட முடியாது. அது சுத்தி இந்த சேருகிறது அள்ளி சுத்தப்படுத்த 2000 ரூபாய் போதாது. அதனால 2000 ரூபாய் மனசு பாரு எப்படி இருக்கு உங்களுக்குலாம். ஓட்டு மட்டும் வேணும், ஆனா மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்னப்பா ஒன்னு அமைச்சர் மீது சேற்று அடித்தது தவறு. அமைச்சர் மீது மட்டும் கிடையாது, யார் மீதும் சேறு அடிக்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. கோபம் புரியுது, கோபம் புரியுது. கோபத்தை வெளிப்படுத்த எவ்வளவு வகைகள் இருக்கு.
அதே நேரத்தில் அவங்க மீது வந்து வழக்கும் போடுறது வந்து அதை தவிர்த்திருக்கலாம். தவிர்க்க வேணும். ஏதோ கோபத்தில் பண்ணிட்டாங்க. அது வேணுமே யாராவது வேணுமே செஞ்சாங்கன்னா அதுக்கு மேல அது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அந்த கோபத்தில் செய்தது வந்து அதையும் தவிர்க்கலாம். வழக்கு போடுவது தவிர்க்கலாம்.